எசேக்கியேல் 12:24 இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இல்லாமற் போகும். 13:2 எசேக்கியேல்ல, மனுபுத்திரனை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 13:3 எசேக்கியேல், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. 13:6 எசேக்கியேல், கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். இங்க தப்பான வெளிப்பாடுகள், தப்பான தரிசனங்கள், தப்பான தீர்க்க தரிசனங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகள், எசேக்கியேல் மட்டும் இல்ல, the so-called prophets, தீர்க்க தரிசிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம் அன்னைக்கும் இஸ்ரவேல்ல இருந்திருக்காங்க. அவங்கள குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். இருதயம் என்றது இந்த இடத்துல மனதை குறிக்கிறது. இப்போ அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்கு சாமுவேல் பெத்லெஹேமுக்கு போறான். இப்போ மூத்த மகனை பார்க்கறான். தாவீதுடைய மூத்த அண்ணனை பார்த்த உடனே இவன் தான், ஏன்னா இவன் ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கான், அந்த சவுல் மாதிரி இருக்கிறான், அந்த மாதிரி உருவம், நல்ல உயரம், நல்ல திடகாத்திரமான உடல் அமைப்பு என்று மனதிலே அவனுக்கு இவன் தான் அப்படின்னு எண்ணம் வருது. அப்ப ஆண்டவர் அப்பதான் சொல்றாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார், இவன் அல்ல. அதனால சாமுவேல் அவசரப்படாம அவனை அபிஷேகம் பண்ணுவதை தவிர்த்து விட்டான். இப்போ சாமுவேல் தன்னுடைய இருதயத்தில் வந்த அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இவன் தான் அடுத்த ராஜா என்று சொல்லி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அழிஞ்சு போயிருக்கும் இஸ்ரவேல. ஆண்டவர் தெரிந்து கொள்ளாத ஒருத்தனை அபிஷேகம் பண்ணி அவன் ஒன்றும் ராஜா ஆயிருக்க முடியாது. அப்படியே ஆனாலும் இஸ்ரவேல் நாசமா போயிருக்கும். அப்படித்தான் மனதில் உள்ளதை எடுத்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறவர்கள். அதுக்கப்புறம் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்கள் ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட, ஆவியின் ஏவுதல்னா அவர்களுடைய பரிசுத்தாவின் ஏவுதல் இல்லை, ரட்சிக்கப்படாத நிலையில் உள்ள ஆவி. ரட்சிக்கப்பட்ட ஆவி கூட கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், கொஞ்சம் அதுக்கு சில உணர்வுகள் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஆவி, மனித ஆவி கூட சொல்லுவது, பார்ப்பது ஓரளவுக்கு சரியா இருக்கும். பவுல் சொன்னது போல அப்போஸ்தலர்ல கப்பல் யாத்திரையின் போது சொன்னா, இப்போது கப்பலை எடுப்பது கப்பல் சேதம், பிராண சேதம் கூட ஏற்படலாம், உயிருக்கு கூட ஆபத்தாகலாம் என்று நான் காண்கிறேன். ஐ பெர்சீவ். அது ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவியினுடைய ஒரு உள்ளுணர்வு, ஒரு பார்வை. அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு அதுல விஷயம் உண்டு. ஆனா ரட்சிக்கப்படாத மனிதனுடைய ஆவி அது சரியான ஒரு விஷயம் அல்ல. உன்னையுமே வேற தரிசிக்கலைன்னா உன்னையும் கர்த்தர் காட்டல. கர்த்தர் எப்போதும் காட்டுவார்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல அப்படி காட்டுவார். சில நேரங்கள்ல பொதுவா நான் பார்த்திருக்கிறேன், எதிர்பார்ப்பு அதிகம் உள்ளவர்கள், கர்த்தர் பேசணும், கர்த்தரை வெளிப்படுத்தணும்னு எதிர்பார்ப்பு, ஜபம், வாஞ்சை உள்ளவர்களின் நடுவில் போகும்போது அதிகமா கர்த்தர் காட்டுகிறத பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் அப்படிப்பட்டவர்கள் நடுவில் கூட கர்த்தர் உன்னையும் காட்ட மாட்டார். சில நேரம் தலைகீழ நடக்கும். ஒரு உன்னையும் நம்பாத, எதிர்பார்க்காதவர்களுக்கு கர்த்தர் காட்டுவார்.
அப்படியும் நடக்கும். கர்த்தர் உன்னையும் காட்டல. ரட்சிக்கப்படாதவன் ஒருத்தன் அவனுடைய ரட்சிக்கப்படாத மனித ஆவியின் ஏவுதலை வச்சு ஏதோ ஒன்று சொல்றான். அதை ஆண்டவர் அங்கே கண்டிக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா 6வது வசனம், கர்த்தர் உரைத்தார் என்று அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து. அபத்தம்னா அது எப்படி சொல்லலாம், அது ஒரு மோசமான விஷயம், ஒரு விபரீதமான ஒரு விஷயம், விபரீதமான ஒரு விஷயத்த சொல்றது. ஏன்னா மலையாளத்தில் அபத்தன்றதுக்கு பொய்ன்னு அர்த்தம். அது மலையாளத்தை வச்சு நம்ம இதை சொல்ல முடியாது. ஏன்னா பொய் அடுத்து வருகிறது. அப்புறம் பொய்க்குறியை தரிசித்து. கர்த்தர் காட்டல, பொய்யை அப்ப காட்டுறது யாரு? பிசாசு தான் காட்டுவான். பிசாசுக்கு நடக்க போறது தெரியாது, ஆனா இவனா யூகித்து சொல்லுவான். சில நேரங்களில் அது உண்மையா இருக்கும், பல நேரங்களில் பொய்யா இருக்கும். அதனால இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படி காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையா இருக்கிறாள். ஏதோ ஒன்று சொல்லி அப்படி சமாளிக்கிறது. தாங்கள் தீர்க்கதரிசி என்று தங்களை காட்டிக் கொள்வதற்கு எதையாவது சமாளிப்பது. அப்படி இருக்காங்க சிலர். தீர்க்க தரிசனம் சொன்னாதான் நமக்கு பேர் வரும், நமக்கு பணம் வரும், நம்மளை ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்க, அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. சில நேரங்களில் சிலர் என்ன செய்வாங்க, கர்த்தர் சொன்னார்னு சொன்னாதான், கர்த்தர் அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி சில நேரம் என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா நீங்க கொஞ்சம் ஆண்டவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க, உங்க இதை சொல்லுங்க, என் பிள்ளைக்கு நீங்க ஆலோசனை சொல்லுங்க. நீங்க சொன்னாலே கேட்பான், இருந்தாலும் கொஞ்சம் கர்த்தர் என்ன ஆவியானவர் ஏவனாருன்ற மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கேட்பான். ஐயா கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்கன்னு நமக்கே சொல்லி கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்லாததை ஆண்டவர் சொன்னார்னு சொல்வதற்கு. நல்ல ஆட்கள், நல்ல நோக்கம்தான், அவங்க சொல்றது வேதத்துக்கு ஒத்தது தான். ஆனா கர்த்தர் சொல்லல, கர்த்தர் சொன்னார்னு சொல்லுங்க, அப்பதான் என்ன கேட்பாங்கன்றாங்க. அதனால கர்த்தர் சொல்லாததை கர்த்தர் சொன்னார்னு சொல்றது, விபரீதமான எதையாவது ஒன்ன சொல்றது, பிசாசு காட்டுகிற காரியத்தை சொல்றது, பொய்க்குறி பிசாசு காட்டுற காரியத்தை சொல்றது, இந்த மாதிரி இது ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்கு, தப்பான தீர்க்க தரிசனங்களை பத்தி. அதனால தீர்க்க தரிசனம் வந்தா ஓகே, கர்த்தர் சொன்னா ஓகே, கர்த்தர் காட்டினா ஓகே, தீர்க்க தரிசனம் வந்தா ஓகே, வராட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போதும் வரும், ஆண் தீர்க்க தரிசனம் வரும், எப்போதும் கர்த்தர் காட்டுவார் என்று உறுதி இல்லை. சில நேரங்களில் கர்த்தர் காட்டாமல் போகலாம், சில நேரங்களில் கர்த்தர் பேசாமல் போகலாம். ஆனா விசுவாசத்துல போயிட்டே இருக்க வேண்டியதான். வசனம் இருக்கு, வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டியதான். அதனால இப்படி நிர்வாகம் பண்றது, சமாளிப்பது என்பது ரொம்ப நாள் ஓடாது. எவ்வளவு நாள் சமாளிக்க முடியும்? சமாளிப்பது என்பது கொஞ்ச நாள் தான் ஓடும், ஓரளவுக்கு தான் ஓடும். நீண்ட நாள், நீண்ட காலம் நிலைத்து நிற்க வேண்டுமானால், ஒரு காரியம் முழுமையாக அது காணப்பட வேண்டுமானால், இது எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் சொல்லலை. பவுல் 1 கொரிந்தியர் 7 சொல்றான், எனக்கு இன்னாரை பற்றியெல்லாம் வெளிப்பாடு இல்லை, இன்னாரை பற்றி கர்த்தர் எனக்கு ஒன்றும் சொல்லலை, நானே என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன். பவுலே அப்படி சொல்லுவானா? நம்மளாம் ஏமாத்துறோம். ஆகினால நாம் இதில் கவனமாக இருப்போம். நாம் சமாளிக்காமல் பெரிய வெற்றியை அடைவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.